சார் ஒரு டவுட்டுங்க சார். இப்ப இந்த ஆண் ஜாதகத்துல வந்து 3ஆம் இடத்துல எந்த மாரி கிரகங்கள் இருந்தா, அவருக்கு வந்து சந்தேகம்ங்கிறது வரும்? அந்த பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறதுனால இவருக்கு ஏதாவது சந்தேகம், புத்தி மாரி இவர் வந்து கடைசி இப்ப வரைக்கும் இன்கிரீஸ் சந்தேகமே படல மேடம். இவர் கடைசி அ வரைக்கும் சந்தேகமே படல. செவ்வாய் இல்ல திசையில பிற்பகுதிக்கு அப்புறம் இல்ல தான் இல்ல இல்ல. இவர் படல சார். அப்படி சந்தேக புத்தினால பிரச்சனை வரும்னா, அங்க என்ன மாரி கிரகம் ஆண் சனியும் ஜாதகத்துல சந்திரன் இருக்கும்? தான். சனி சந்திரன் தான் மேடம் சனிச்சந்திரன். சந்தேகத்துக்கு காரணம். சனியும் 3ஆம் இடம். சந்திரன் தான் சந்தேகத்துக்கு காரணம். இருங்க இருங்க, நான் தான் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பதில் ம். சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சனியும் சந்திரனும் தான் சந்தேகத்துக்கு காரணம். சந்திரன் மனசுக்கு காரகம், சனி வந்து சந்தேகத்துக்கு காரகம். ரெண்டு இணையிற இடத்தை பொறுத்து அது சபல புத்தியாவும் மாறலாம், சந்தேக புத்தியாவும் மாறலாம். ஓகேவா? ஓகேங்க சார். அப்ப புணர்ப்புனா இந்த சந்தேகம் வர்றதும் ஒரு புணர்ப்பு தான், சபலம் வர்றதும் ஒரு புணர்ப்பு தான். அதையும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே சார். ஆனா அந்த இன்னொரு சனியோ request சார். சாயந்தரம் இந்த தசை காட்டும் போது தான் அந்த ப்ராப்ளம் வரும் இல்லையா? திசை நடத்தும் போதுன்னா இல்ல, அது இருக்கக்கூடிய வீடுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அது சுக்கிர வீட்டுல புதன் வீட்டுல இருக்கிறதுனால அங்கேயே யாரு ஆல்ரெடி அது புணர்ப்புல தானே உட்கார்ந்து இருக்கு இல்லையா? ம், ம். சுக்கிரன் வீடு இப்ப ஒண்ணுமே இல்ல, சனியை மட்டும் கொண்டு போய் கடகத்துல போட்டு சுய நட்சத்திரத்துல போடுங்க போதும். புணர்ப்பு தேவையே இல்லை, சந்திரன் தொடர்பு வரணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சனியே சந்திரன் வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கு இல்லையா? சொந்த நட்சத்திரம் வாங்கி ம், உட்காந்துருக்கு, ம். அப்ப புணர்ப்புலதான் உட்காந்துருக்கு. அதே மாதிரி சந்திரனை தூக்கி போய் மகரத்துல போடுங்க, சொந்த நட்சத்திரம் வாங்கி மகரத்துல உட்காந்துருக்குது, சனியுடைய வீட்டுலதான் இருக்குது. இவங்க யாரா இருந்தாலும் சந்தேகப்படுத்தான் செய்வான். ம் பெத்த தாயையும் சந்தேகப்படுவேன், கட்டின சரி, கொண்டாட்டியும் சந்தேகப்படுவேன், கூட பிறந்தவனையும் சந்தேகப்படுத்தான் செய்வான். நமக்கு நம்ம அண்ணன் சொத்து தராம எழுதி வைக்காம போயிடுவானோ, ஏமாத்திடுவானோ அப்படின்னு கூட பிறந்தவன் சந்தேகப்படுவேன். கட்டின பொண்டாட்டியே இந்த மாதிரி தொடர்பு ரீதியா ஒரு சந்தேகப்படுவான். பெத்த தாயை வேற ஏதாவது ஒரு வகையில சந்தேகப்படுவான். இவன் நமக்கு மட்டும் ஓர கண்ணுல பாக்குறான், ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சு பாக்குறான்னு பெத்த தாயமாக கொண்டு சந்தேகப்படுவான். அவன் நம்பிக்கை இல்லாது. அப்ப அதுவும் ஒரு வகையான புணர்வு தான். ம், ம். புணர்ப்பு பல வெரைட்டி சார். எல்லா பேரும் புணர்ப்புனா குடும்பத்தை உடைக்கணும் மட்டும்தான் நினைக்கிறாங்க. தெளிவு வர மாட்டேங்குது, புரிஞ்சுக்கிற முடியல. சரி, பாத்துக்கலாம் விடுங்க. சொத்து பத்து மேல புணர்ப்புனா என்ன சொன்னேன்? மூணே மூணு தான் ஆசை. மனுஷனுக்கு ஆசை மூணு ஆசை: பெண்ணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. பொண்ணுனா என்ன? காசு பணம். காசு பணத்து மேல ஆசை, நகை நட்டு மேல ஆசை, வீடு வாசல் சொத்து பத்து மேல ஆசை, பொண்ணா பெண் ஆசை, மகளிர் மேல ஆசை, தாம்பத்திய சுகத்து மேல ஆசை. ஒரு சில பேருக்கு வர்றது குடி போதை பழக்கத்து மேல ஆசை. இவ்வளவுதான். இதுல சந்திரனும் சுக்கிரனுமா ட்ரிங்க்ஸுக்கும் அவங்கதான் காரணம், பெண் சுகத்துக்கு அவங்கதான் காரணமாகிடுறாங்க. செவ்வாய் ராகு அப்படின்னா மண் ஆசை இல்லையா? புதன் வேண்டாம், செவ்வாய் ராகு வச்சுக்கோங்க. மண் ஆசை, நிலம், சொத்து பத்து, அபகரிப்பு, அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டையை போட நினைக்கிறது, அந்த ஆசை போயிருது. குரு வச்சுக்கிறோங்க, ம், ம். காசு பணத்து மேலதான் ஆசை. குருனா காசு பணத்து மேல ஆசை. காசு பணம், நகை, தங்கம், பிஸ்கட்டு, அது மேல ஆசை. அவ்வளவுதான். ஆனா பொதுவா இந்த சனி சந்திரன் வீட்டுல உட்கார்ந்தாலோ இல்லது சந்திரன் சனி வீட்டுல உட்கார்ந்தாலோ அவங்களுக்கு சந்தேக புத்தி இயற்கையாவே இருக்கும். சபல புத்தியும் நடக்கிற திசா புத்தியை பொறுத்து வரலாம். சரியா? வரலாம். நடக்கிற திசாவுக்கு 4, 8, 12 இந்த சனி புணர்ப்பு, சனி சந்திரன் புணர்ப்பு வந்துச்சுன்னா அப்பத்தே அது சபல புத்தியாகவும் மாறும், சந்தேக புத்தியாகவும் மாறும். ஓகேவா? நடக்கிற திசைக்கு 4, 8, 12 இந்த புணர்ப்பு இருந்தால் அது புணர்ப்பா வேலை செஞ்சிடும். ஓகேவா? குடும்பஸ்தானத்துல இருந்தா கூட குடும்பத்தை உடைக்காது சார். குடும்பஸ்தானத்துல சனி சந்திரன் சேர்ந்து புணர்ப்பு தோஷமா இருந்தா கூட குடும்பத்தை உடைக்காது. ஓகேவா? ஆனா 4, 8, 12 இருந்தா புணர்ப்பு வேலை செஞ்சிடும், பவர்ஃபுல்லா வேலை செஞ்சிடும்.